ஹாய், நான் பிரணாலிக். இந்த வீடியோவில் திடீர்னு காணாம போன ஒலிவியா லோன்பியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நடந்தது அக்டோபர் 2017. அவங்கள தேடுறது மாதக்கணக்கில் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க லோக்கல் லா அவங்களுக்கு ஃபேவராக இல்லாததுனால இது நார்த் டெக்கோடாவில் நடந்திருக்கு. இந்த ஏரியாவில் சுற்றி மலை, தண்ணி அப்படிப்பட்ட ஏரியா இது. 17th செஞ்சுரியில் இங்கே இண்டிஜினஸ் பீப்புள் வாழ்ந்திருக்காங்க. முக்கியமாக 3 ட்ரைப் வாழ்ந்திருக்காங்க. இண்டிஜினஸ் பீப்புள்னா ட்ரைபல் பீப்புள் மாதிரி. அதில் 3 முக்கியமான குரூப்ஸ் இருந்தது. மந்தான், இடாட்சா, அரிகாரா. இந்த இடத்துல 1970s ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ நிறைய பீப்புள் இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய காசு வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால இங்கே இருக்க இண்டிஜினஸ் பீப்புள் அங்கே வாழ்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களோட லேண்டை இழந்திருக்காங்க, மக்களை கூட இழந்திருக்காங்க. இங்கே நியூ டவுன் ஒரு பிளேஸ் இருக்கு. இங்கே பாப்புலேஷன் 20,700 மட்டும்தான். இந்த இடத்துல தான் ஒலிவியா வாழ்ந்திருக்காங்க. ஒலிவியா பிறந்த வருஷம் அக்டோபர் 11, 1985. அவங்க அப்பா பேர் ஏர்லி, அம்மா பேர் ஐரிஸ். இவங்க ஒரு மதர். இவங்களுக்கு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏலி, கேட்லின், ஜேசன், லீலா, டேன், பிராடி, ஜெஸ்ஸி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ரொம்ப சோஷியல். அக்டோபர் 24, 2017 பாருக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்ருக்காங்க, குடிச்சிருக்காங்க. போட்டிருந்த ட்ரெஸ் ஒயிட் கலர் கேமஃப்ளாஜ் வித் ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருக்காங்க. பார்லேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் தான் அவங்களோட வேலட், ஃபோன், அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே வீட்டில் இருக்குது. அதனால் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க எப்படி போனாங்கன்னா ட்ரக்கில் போனாங்க. அந்த ட்ரக் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது, அவங்க ஃப்ரெண்டு இது. ட்ரக்கில் தான் வந்தாங்க, ட்ரக்லேயே போனாங்க. கடைசியாக அப்போ தான் அவங்கள பார்த்துருக்காங்க. அவங்க ரொம்ப சோஷியலாக இருந்ததுனால அவங்க ஃபோன் எடுக்காததும் எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கு, ஏதோ தப்பாக பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க 2 நாள் கழிச்சு அக்டோபர் 26 அவங்க ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்காங்க, அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறமா 1 நாள் கழிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க பிரதரும் கூட நிறைய ஏஜென்சிஸ் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரைபல் போலீஸ் டிபார்ட்மெண்ட், பியூரோ ஆஃப் இந்தியன் அஃபேர்ஸ், வாட் கவுண்டி, வில்லியம் கவுண்டி, நார்த் டெக்கோடா கேம் அண்ட் ஃபிஷ், நார்த் டெக்கோடா ஹைவே பேட்ரோல், ட்ரைபல் கேம் அண்ட் ஃபிஷ், பர்லை கவுண்டி, இந்த மாதிரி நிறைய ஏஜென்சி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் சேர்ந்தாலும் தேடி கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அங்கே இருந்த லா அப்படி. அது அங்கே இருக்கவங்களுக்கு அது ஃபேவராக கிடையாது. இப்போ அங்கே வாழ்கிற ட்ரைபல் மக்கள் யாராச்சும் காணாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கு அவங்களே காரணமாக இருந்தால் மட்டும்தான் கேஸ் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இது அங்கே இருக்க கவர்மெண்ட் ஜுடிஷியரோட லா பிரச்சனை. போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டுறாங்க. சில ஆஃபீஸர்ஸ் அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. லேக் சகாபியான்னு ஒரு லேக் இருக்குது. அந்த இடத்துல தேடணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நினச்சாங்க. அதுக்கு அவங்க போலீஸ் போய் கேட்கும் போது அவங்க சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த வின்டரில் அந்த லேக் ஃப்ரீஸ் ஆகிடும். அதனால அவங்க சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே இருக்க போலீஸ் டினை பண்ணிட்டாங்க, எந்த ஹெல்ப்பும் கொடுக்கல. அவங்ககிட்ட போட் இருந்தும் அவங்க ஹெல்ப் பண்ணலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ட்ரோன் வச்சு தேடி இருக்காங்க, ஏடிவி வச்சு தேடி இருக்காங்க. அப்போ கூட யாரும் எதுவுமே கிடைக்கல. கூட இன்னொரு டிடெக்டிவ் கூட சேர்றாங்க. அவங்க பேர் லீசா. அவங்க இதுக்கு முன்னாடி செக்ஸ் ஒர்க்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை விட்டுட்டு இவங்க டிடெக்டிவாக மாறி அங்கே இருக்கவங்க தொலைஞ்சு போகிறவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் செட் ஆகலை. அதனால அவங்க கூட சேர்ந்து தேடுறது நிறுத்திட்டாங்க. நவம்பர் மாதம் லேக் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் மாதம் கழிச்சு தான் லேக் நார்மலுக்கு ஆகும். இன்னும் அத்தாரிட்டிஸ் எதுவுமே செய்யலை. ஜூலை 2018 லீசா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க. அப்புறம் அந்த டிடெக்டிவ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு 2 வாலண்டியர்ஸ் சேர்ந்து ஒரு போட் எடுத்துக்கிட்டு, ஒரு 14 feet போட் எடுத்துக்கிட்டு லேக்கை தேடி இருக்காங்க. சோனார் டெக்னாலஜியோடு சேர்த்து வச்சு தேடி இருக்காங்க. அப்போ காலையில் 12:26க்கு 21 feetல ஏதோ ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் அது மேன்மேட் ஆப்ஜெக்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கூட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தாரிட்டிஸ்லாம் வச்சு அந்த ஆப்ஜெக்டை தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க. தண்ணியிலேருந்து எடுத்தோன்னே அது ஒலிவியா ஓட்டிகிட்டு இருந்த ட்ரக். பேசஞ்சர் சீட்டில் பாடி இருக்குது. அவங்க 9 months அது தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது ஒலிவியான்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க டேட்டூ போட்டிருந்தனால டேட்டூ வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏவும் கன்ஃபார்ம் ஆகுது அது ஒலிவியா தான்னு. இந்த ட்ரக் லேக்கில் ஒரு 1 mile அவே தான் அவங்க வீட்டில் இருந்து 1 million acres தேடி இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் பக்கத்துலேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டாப்சி பண்ணதில் அவங்க ட்ரௌனிங்னால சாவலன்னு சொல்கிறாங்க. யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. யார் பண்ணா, எதுக்கு பண்ணான்னு தெரியல. இப்போ 6 years ஆகுது. FBI இன்வால்வ்டாக இருக்காங்க. எப்போ ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்களோ, வெளியே இருந்து ஒர்க்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்களோ, இங்கே இருக்க மக்களுக்கு வயலன்ஸ் நடந்திருக்கு. நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆயில் கம்பெனி ஒர்க்கர்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. வெளியே இருந்து வர்றதுனால இங்கே இருக்க லா அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டுறாங்க.
ஈஸியாக பெண்களை கொலை பண்ணிட்டு கூட தப்பிச்சிடுறாங்க. இந்த நார்த் டெக்கோட்டாவில் மட்டும் 125 கேசஸ் இருக்குது, மிஸ்ஸிங் உமன் கேசஸ். இங்கே சர்வேலன்ஸும் சரியில்லை, அங்கே ஜுடிஷியரியும் சரியில்லை. இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு நிறைய அநியாயம் நடக்குது. கடைசி வரைக்கும் அவங்க யார் கொலை பண்ணான்னு தெரியல. அப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த கேஸ் அன்சால்வ்டு.